கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? ஏனென்று சொன்னால் வேதபாரகர்கள் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க? கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒன்றுமே அப்ஜெக்டே பண்ணல. நான் தாவீதின் குமாரன் கிடையாது, நீங்கள் எப்படி என்னை அப்படி சொல்லலாம், இது ரொம்ப லீஸ்ட், ஏன்னா ஒரு காடு இல்லை, இது ரொம்ப லீஸ்ட் பொசிஷன், இந்த பொசிஷனை எனக்கு கொடுக்குறீங்க அப்படி சொல்லவே இல்லை. மொத்தம் தாவீதின் குமாரனே இறங்கும் 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 என்று கதறின போது என்ன பண்ணாங்க? ஆண்டவர் அவனை கூட்டு அப்படி தான் சொன்னாங்கல்ல. அப்போ தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆனபடினால ஆண்டவர் அதை அப்ஜெக்ட் பண்ணல. ஆனால் அதை வைத்து ஒரு கேள்வியை அவர்கள் முன்பாக வைக்கிறார். ரொம்ப புத்திசாலித்தனமாக என்னிடத்தில் கேள்வியை கேட்டீர்கள், அறிந்து கொள்வதற்காக அல்ல, தந்திரமாக என்னை பிடிக்கும்படி அந்த கேள்வியை கேட்டீங்க. இப்போ நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன் என்று சொல்லி அவர்களை நோக்கி, கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புஸ்தகத்தில் சொல்லுகிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். இது இவருடைய கேள்வி. என்ன கேள்வி? தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள், பிரசங்கம் பண்ணுகிறார்கள், வியாக்கியானம் பண்ணுகிறார்கள், எல்லாரையும் சொல்ல வைக்கிறார்கள். அது எது வரைக்கும் பரவி இருக்குது? தெருவில் உட்கார்ந்துருக்க ஒரு குருடன் வரைக்கும் பரவி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் வருகிறார் என்று சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனை இறங்கும் என்று சொல்லி. அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு நியூஸு. ஆனால் என்னன்ட்டு போகல, நம்முடைய தெய்வம் நம்மளை ரட்சிக்கிறதற்கு யூதா கோத்திரத்திலே தாவீதின் குடும்பத்தாரில் ஒருவராக வந்திருக்கிறார்னு சொல்கிறதுக்கு மனசு வரல. தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறதற்கு மனது வருகிறது. அப்போ ஒரு பாட்டை மாத்திரம் பார்த்தீங்கன்னா சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவர் அவருடைய கண்களை திறக்கும்படியாக ஒரு கேள்வி கேட்கிறாரு. தாவீதின் குமாரன் சொல்லுகிறார்களே, ஆனால் தாவீதோ அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறானே, அவனுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. திஸ் கான்வர்சேஷன் இஸ் அலைவ் டு everyone who reads the Bible. இந்த வேதத்தை இந்த நாளில் வாசித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு முன்பாக காணப்படுகிறதான ஒரு லைவ் கான்வர்சேஷன் இது. அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்தீங்கன்னா கர்த்தர் என்னோடு கூட பேசிகிட்டு இருக்கார். கர்த்தர் என்ன பார்த்து கேட்குறார், தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன் என்று நான் அவரை நம்புகிறேன் சொல்லுகிறேன் என்றால், தாவீது என்னை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க எப்படி தாவீதுக்கு அவர் குமாரனாய் இருக்க முடியும் என்கிற கேள்வியை சிந்திக்கும்படியாக ஆண்டவர் கேட்கிறார்.